பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீண்ட இடைவெளிக்கு பிறகு தெய்வ பிள்ளைகளாகிய உங்களோடு கூட நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் கூட உங்களோடு கூட குளோரி டிவி இந்தியா அந்தமான் இருந்து செயல்படக்கூடிய இந்த நெட்வொர்க் வாயிலாக தேவனுடைய செய்தியை உங்களிடத்தில் கொண்டு சேர்க்க தேவன் இந்த நாளை ஆயத்தம் பண்ணி கொடுத்தார். அதற்காக நான் அவருக்கு நன்றி சொல்லுகின்றேன். ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுக்குள் வாழ வேண்டும் என்பதற்காக தேவனுடைய வார்த்தைகள் உங்களை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்று நான் உங்களோடு கூட ஒரு வார்த்தையை கேட்கிறேன். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாயிருக்கிறீர்களா? நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாயிருக்கிறீர்களா? தெய்வ பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரும் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று. ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். இந்த உலகத்தின் பிரகாரமாக அல்ல, நம்முடைய கால்கள் போன போக்கில் அல்ல, நம்முடைய கண்கள் போன போக்கில் அல்ல, நம்முடைய விருப்பப்படி அல்ல. இந்த உலகத்தின் பின்னால் போனால் நாம் அழிந்து போவோம். அந்த உலக வாழ்க்கை நமக்கு கிடைக்காது. ஆகவே தான் தேவன் சொல்லுகிறார், என்னில் சந்தோஷமாயிருங்கள் என்று. நாம் அவருக்குள் சந்தோஷமாயிருக்கிறோமா? இருக்க வேண்டும். இங்கேயும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்நாளிலே உங்களோடு கூட தேவ வசனம் ஆகிய ஒரே ஒரு வசனத்தை எடுத்து சொல்லி அதன் விளக்கத்தை உங்கள் முன்பாக எடுத்து வைக்கப் போகிறேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் சங்கீதம் 37:27 சொல்லுகிறான், தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றும் நிலைத்திருப்பாய் என்று. ஆம், என்றென்றும் நிலைத்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்ய வேண்டும் என்றால் நமக்குள் என்ன இருக்கக்கூடாது? தீமையான காரியங்கள் இருக்கக்கூடாது. அநேகர் இப்படியாக சொல்லுவார்கள், தீமையை விட்டு விலகி என்ற வார்த்தையை விட்டுவிட்டு நன்மை செய், என்றென்றும் நிலைத்திருப்பாய் என்று. உண்மைத்தான், தீமை என்ற வார்த்தையே நமக்குள் இருக்கக்கூடாது. தெய்வ பிள்ளைகளிடத்தில் தீமை என்ற வார்த்தை வந்துவிடவே கூடாது. ஆகவேதான் அந்த தீமையை எடுத்துவிட்டு நன்மை செய், என்றென்றும் நிலைத்திருப்பாய் என்று சொல்வார்கள். அன்பானவர்களே, தீமையை விட்டு விலகி நாம் நன்மை செய்தால் என்றென்றும் நிலைத்திருக்க முடியுமா? வேதம் சொல்லுகிறது, கண்டிப்பாக நாம் என்றென்றும் நிலைத்திருக்க முடியும். இந்த உலகத்தில் என்றென்றும் நிலைத்திருக்க முடியுமா? முடியவே முடியாது. இந்த வசனத்தை பார்த்த மாத்திரத்திலே சிலர் எப்படியாக கேட்கலாம், நான் நன்மை செய்தால் இந்த உலகத்தில் எத்தனை ஆண்டுகள் உயிரோடு வாழ்வேன்? நிரந்தரமாக வாழ்வேனா? 100 ஆண்டு வாழ்வேனா என்றெல்லாம் கேட்கக்கூடும். ஆனால் இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லை. இது ஒரு தற்காலிக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையிலே தேவன் நமக்கென்று சில காரியங்களை சித்தம் கொண்டிருக்கிறார். நாம் எத்தனை ஆண்டுகள் வாழ வேண்டும் என்பதை அவர் ஏற்கனவே முடிவு செய்து வைத்திருக்கிறார். நாம் வாழ்வதும், இங்கே எத்தனை ஆண்டுகள் அதிகமாக அவர் கூட்டி கொடுப்பதும் அவருடைய விருப்பம்தான். அவரால் மாத்திரமே கூடும். மரணம் என்பது 6லும் இருக்கலாம், 60லும் இருக்கலாம், ஒருவேளை அது 100 வரை செல்லலாம். ஆனால் என்றென்றும் இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே நாம் நிலைத்திருக்க முடியாது. வானங்களையும் வானாதி வானங்களையும் அவற்றின் சர்வ சேனைகளையும் படைத்த சர்வ லோகாதிபதியாகிய நம்முடைய தேவன் இந்த உலகத்திலே நம்மை அவருடைய சாயலிலே படைத்த பிறகு நாம் இந்த உலகத்திலே வாழும் போது எப்படி வாழ வேண்டும் என்று சில காரியங்களை நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். அதில் ஒரு வசனம் தான் சங்கீதக்காரன் வாயிலாக நாம் அறிந்து கொள்வது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றும் நிலைத்திருப்பாய். ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் இந்த உலகத்திலே வாழும் போது அவர் எப்படி வாழ்ந்தார் என்பது நமக்கு ஒரு பாடம். அவர் எப்படி வாழ்ந்தார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே, அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசுகளின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று. நாம் எப்படி இந்த உலகத்திலே வாழ்கிறோம்? நன்மை செய்கிறவர்களாய் வாழ்கிறோமா?
நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்குள் வாழ்கிறோம் என்று சொல்லுகிறோம். அவருக்குள் ஐக்கியமாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். அவருக்குள் பயபக்தியாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். அவருக்குள் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லுகிறோம். உண்மையில் நாம் அவருக்குள் வாழ்கிறோமா? அப்படியாய் வாழ்ந்தால் நாம் அவரை போல நன்மை செய்பவர்களாக வாழ வேண்டும். ஆம், உண்மையாகவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால், அவருடைய புத்திரர்களாக இருந்தால், இந்த உலகத்தில் வாழும் நாட்களில் நாம் கண்டிப்பாக நன்மை செய்பவர்களாய் வாழ வேண்டும். இப்படியாக நாம் இந்த உலகத்திலே நாம் நன்மை செய்யும் போது அதனால் கிடைக்கக்கூடிய நன்மை என்னவென்றால் பரலோக ராஜ்யம். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். பவுலடியார் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லுவார், இந்த உலக வாழ்க்கையை குறித்து தற்காலிகமாக இங்கே நாம் வாழ்கிறோம். தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு நமக்காக பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது என்று. அந்த இடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் நன்மை செய்பவர்களாகத்தான் வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து நன்மை செய்தாரா? எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள்! வேதத்தை படித்தாலே போதுமே, அவர் செய்த நன்மைகளை நாம் அடுக்கிக் கொண்டே செல்லலாமே. 38 ஆண்டுகளாக யாரும் இல்லாத அநாதையாக அந்த பெதஸ்தா குளத்தண்டையிலே கிடந்தானே அந்த வயோதிக முதியவன், நோயோடு கூட கிடந்தான். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தேடி சென்று அவனுக்கு சுகம் கொடுத்தார். ஏன்? இயேசு கிறிஸ்து நன்மை செய்பவராக இந்த உலகத்திலே சுற்றி திரிந்தபடியினாலே அப்படி செய்தார். கூட்டர்கள் இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறார்கள், தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் இல்லையா? அவர்கள் என்ன சொன்னார்கள்? எங்கள் கண்கள் திறக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் திறக்கவில்லையா? அவர்களுக்கு பார்வை கொடுக்கவில்லையா? இயேசு கிறிஸ்து எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். குஷ்டரோகியுடைய கையை தொட்டு குணப்படுத்தவில்லையா? குஷ்டரோகி இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்டானே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் முடியும் என்று. நாம் என்ன செய்வோம் அந்த நேரத்திலே? குஷ்டரோகி பக்கத்திலே போவோமா? கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஒரு குஷ்டரோகி இயேசு கிறிஸ்துவை அழைத்து சொல்லுகிறார், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் முடியும் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இன்னொருவர் இருந்தால் என்ன செய்திருப்பார்கள்? ஒருவேளை அந்த குஷ்டரோகியை தொட்டால் அந்த குஷ்டம் நமக்கு வந்து விடுமே, நமக்கு தீங்கு வந்து விடுமே என்று சொல்லி அவனை நாம் என்ன செய்வோம்? விலக்கி வைப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவனுடைய கைகளை தொட்டு, மகனே, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொன்னார். ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் நல்லவர். அவர் நன்மை செய்கிறவராகத்தான் இந்த உலகத்திலே சுற்றி தீர்ந்தார். சங்கீதக்காரர் எப்படியாய் சொல்லுவான் அல்லவா? சங்கீதம் 103:8 கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று. மீண்டுமாக சங்கீதம் 145:8 அப்படித்தான் சொல்லுவான். அப்படியே நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவராக இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்பவராக சுற்றி தீர்ந்தது போல அவருடைய பிள்ளைகளும் நாம் இந்த உலகத்திலே நன்மை செய்பவர்களாக இருந்தால் அவருடைய ராஜ்யத்திலே நாம் என்றென்றும் வாழ முடியும். அதற்காக தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றும் நிலைத்திருப்பாய் என்று. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இயேசு கிறிஸ்து நன்மை செய்தார், அவர் நமக்கு சொன்னாரா என்ன நன்மை செய் என்று? அவர் சொல்லி இருக்கிறார். ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், மனுஷர் உங்கள் நற்கிரிகைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை அவர்கள் மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பு பிரகாசிக்க கடவுது என்று சொல்லுகிறார். நாம் மற்றவர்கள் முன்பு பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் பிரகாசிக்கிறோமா? நாம் பிரகாசிக்கிறோமா? மற்றவர் என்று இங்கே யாரை சொல்லுகிறார் தெரியுமா? கர்த்தரை அறியாதவர்களை, இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை அறியாதவர்களை.
ஏன் நம்முடைய நாதர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களைத்தான் அவர் மற்றவர் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் யார்? நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள், இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த பிறகு நாம் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தில் வாழும் போது நாம் அவரை போல நன்மை செய்ய வேண்டுமே. அவர் சொல்லும் வார்த்தை என்ன? மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை அவர்கள் மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பு பிரகாசிக்க கடவது என்று. நாம் செய்யும் நன்மையை பார்த்து மற்றவர்கள், இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அறியாதவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். சொல்லுங்கள், நாம் நன்மை செய்கிறோமா? நற்கிரியைகளை செய்கிறோமா? செய்ய வேண்டும் என்பதுதான் வேத வசனம் நமக்கு காட்டும் உண்மையான நெறி. வசனம் சொல்லுகிறது நாம் பிரகாசிக்க வேண்டும் என்று. இயேசுவுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே பிரகாசிக்க வேண்டும். யோவான் சொல்லுகிறார் அல்லவா, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று. ஒளியாகிய தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவரை போல ஒளியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய ஆலயத்துக்கு வரக்கூடிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்க கூடிய ஒரு கிறிஸ்தவ பிள்ளை மற்றவர்கள் படும் துன்பத்தை கண்டு நன்மைகளை செய்யும் போது அந்த நன்மையை பெற்ற அந்த மற்றவர்கள், இதோ எனக்கு இந்த நன்மையை செய்தானே, இவன் யார் என்றால் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவன், இவன் ஒரு கிறிஸ்தவன் என்று அவர்கள் மற்றவர்களிடத்தில் சொல்லும் போது அங்கே நம்முடைய தேவன் மகிமைப்படுகிறார். இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் நிமித்தம் தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று. நாம் நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துகிறோமா? நம்மில் அநேக வேதம் வாசிக்கிறோம், தினம் தினம் வாசிக்கிறோம். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கேட்டு அதன்படி நடக்கிறோமா? ஆலயத்துக்கு சென்றால் மாத்திரம் போதுமா? ஆலயத்திலே போய் ஞாயிற்றுக்கிழமை அன்று தேவனை நாம் மகிமைப்படுத்தினால் போதுமா? அவரை துதித்து பாடினால் போதுமா? ஜெபித்தால் போதுமா? மறுநாள் நாம் என்ன செய்கிறோம்? தேவனை மகிமைப்படுத்துவது என்பது மற்றவர்கள் வாயிலாக நம் நிமித்தம் அவர் மகிமைப்பட வேண்டும். நாம் மற்றவர்களை கொண்டு அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவரை மகிமைப்படுத்துவதற்காக நாம் செய்ய வேண்டிய காரியம்தான் நன்மையான காரியங்களை செய்வது. இயேசு கிறிஸ்து இத்தகைய நன்மைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தபடியினால் தான் அவர் மீது சினங்கொண்ட வேதபாரகரும் பரிசேயரும் அவரை பிடித்து குற்றவாளி கூண்டிலே பாவி என்று முத்திரை குத்தினார்கள். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இயேசு கிறிஸ்து நன்மை செய்தார், அதனால் என்ன பயன்? அவரை பிடித்து குற்றவாளி கூண்டிலே நிறுத்தினார்களே, பாவி என்று முத்திரை குத்தினார்களே, அவரை சிலுவையில் அறைய சொன்னார்களே, அவரை சிலுவையில் ஆணிகளால் அறைந்தார்களே, அவர் மரித்தாரே என்றெல்லாம். எதற்காக எதற்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார்? நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருக்குள் வாழ வேண்டும் என்பதற்காக, நம்மை மீட்பதற்காக, ரட்சிப்பதற்காக நம்முடைய பாவங்களை அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டார். அவர் நிமித்தம் நாமும் பாடுபட ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறோமா? ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, என்றென்றும் நிலைத்திருப்பதற்கு பவுலடியார் கூறும் ஆலோசனை என்ன தெரியும்? ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்று. இப்பொழுது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும். ஆக என்றென்றும் வாழ்வது எங்கே? நித்திய ஜீவனிலே, பரலோக ராஜ்யத்திலே,
தேவனோடு கூட நாம் வாழ்வதைத்தான் என்றென்றும் வாழும் வாக்கியமாக கிறிஸ்தவர்கள் கொண்டிருக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கை போக வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. இந்த உலகத்திலே ஆடம்பரம் இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், ஆணவம் இருக்கலாம், ஐஸ்வர்யவானாக இருக்கலாம், தனவானாக இருக்கலாம். ஆனால் தரித்திரராக இருந்தாலும் ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மரணம் என்று ஒன்று உண்டு. இந்த உலக மரணத்தை குறித்து நான் சொல்லவில்லை. நன்மை செய்தால் மரணமில்லாத வாழ்க்கை, என்றென்றும் தேவனோடு கூட 1000 ஆண்டு அரசாட்சியிலே நாம் வீற்றிருக்க வேண்டும் என்பதற்காக தான் சங்கீதக்காரன் அப்பொழுதே சொல்லுகிறார், நன்மை செய், என்றென்றும் நிலைத்திருப்பாய் தேவனோடு கூட அவருடைய ராஜ்யத்திலே என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, சோர்ந்து போகாமல் நாம் நற்கிரிகளை செய்ய வேண்டுமா? அதனால் தேவனுக்கு கிடைப்பது என்ன? மகிமை, கனம், புகழ்ச்சி. ஒருவேளை நாம் நன்மை செய்யும் போது நம் அருகில் உள்ளவர்கள் நம்மிடத்தில் வந்து நம்மை பாராட்டுவார்கள் பாருங்கள், நம்மை புகழ்வார்கள் பாருங்கள், நம்மை கனப்படுத்துவார்கள் பாருங்கள். இந்த புகழ்ச்சி, இந்த கனம், இந்த மகிமை அனைத்தும் தேவனையே சேரும். ஆகவே தான் நம்மை நன்மை செய்யும்படியாக பவுலடியார் சொல்லுகிறார். ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்திலே நன்மை செய்பவராகத்தான் வாழ வேண்டும். கொஞ்சம் அன்னை தெரசாவை நினைத்து பாருங்கள். வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்து எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள், எத்தனை துன்பங்கள், அதனோட எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை உலக மக்களுக்கு சொல்லுவதற்காக வந்த அன்னை தெரசா நன்மைகளின் வாயிலாகவே இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களிடத்தில் பிரகடனப்படுத்தி சென்றார். நான் நன்மை செய்தால் தான் நம்முடைய தேவனை குறித்து மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். இல்லை என்றால் அவர்களுக்கு அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. இதை ஆமோஸ் தீர்க்கதரிசி கூட சொல்லுகிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை நாடுங்கள், அப்பொழுது நீங்கள் நினைக்கிறபடியே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்று. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் நன்மை செய்தல். நாம் நன்மை செய்தால் என்றென்றும் பிழைத்திருப்போம். நீதிமான் என்றென்றும் பிழைத்திருப்பான் என்று நாம் படிக்கிறோம் அல்லவா? நன்மை செய்கிறவர்கள் நீதிமான்கள் தான். நன்மை செய்தால் மாத்திரமே பரலோக ராஜ்யத்தில் இடம் உண்டு. தீமையான காரியங்களை செய்யும் போது தேவனுடைய நியாய தீர்ப்பு நாளிலே ஆக்கினைக்குள்ளாக்கப்படுவோம். அதே ரோமர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, சண்டைக்காரராயிருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநீதிக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ ஆக்கினை தீர்ப்பு உண்டு என்று. ஆம் கிறிஸ்தவுக்கு பிரியமானவர்களே, நாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தால், தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நாம் நன்மை செய்பவர்களாகத்தான் இருக்க வேண்டும். நன்மை செய்தால் மாத்திரமே நாம் என்றென்றும் அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்திலே வீற்றிருக்க முடியும். அவர் இந்த உலகத்தை வென்று, இந்த உலகத்தை ஜெயம் கொண்டு தேவனுடைய சிங்காசனத்திலே, அவருடைய வலது பரிசத்திலே இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார் அல்லவா? அதே போல நாமும் அமர வேண்டும். உலகை ஜெயம் கொள்ள வேண்டும். உலகை ஜெயம் கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் இயேசு கிறிஸ்துவை போல நன்மை செய்பவர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுது சொல்லுங்கள், நாம் நன்மை செய்பவர்களாக இருக்கிறோமா? நான் இயேசுவுக்குள் வாழ்கிறேன் என்று சொன்னால் மாத்திரம் போதுமா? நம்ம இப்படிதான் சொல்லுகிறோம், நாம் அவரோடு ஐக்கியமாய் இருக்கிறோம் என்று. நம்முடைய ஐக்கியத்தை எப்படி வெளிப்படுத்துவது? நாம் அவரோடு ஐக்கியமாக இருந்தால் நாம் நன்மை செய்ய வேண்டும். சமயம் கிடைக்கும் போது, வாய்ப்பு கிடைக்கும் போது, எந்த நேரத்தில் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் உடனடியாக நன்மையை செய்துவிட வேண்டும்.
நாம் நன்மை செய்வதற்காகத்தான் நம்மை இந்த உலகத்திலே தேவன் படைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இது ஒரு வாய்ப்பு, இது ஒரு சந்தர்ப்பம். நாளடைவில் நன்மை செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்காது. கடவுளே நம்மிடத்தில் கேட்கக்கூடும், இந்த உலகத்திலே உனக்கு இத்தனை நாட்களை கொடுத்தேனே, இத்தனை ஆண்டுகள் நீ உயிரோடு இருந்தாயே, நீ எத்தனை காரியங்களை செய்தாய், யார் யாருக்கு என்னென்ன செய்தாய் என்று. அப்பொழுது நாம் என்ன பதில் சொல்லுவோம்? இப்படியாக 1 யோவான் 1:6 சொல்லுகிறது, நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறது. பாருங்க, நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இருளில் நடந்தால் நாம் யாராம்? பொய்யர்களாம். பொய் சொல்லுகிறவனுக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் உண்டா? இல்லவே இல்லை. நம்மில் அநேகர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறோம் என்று தான் சொல்லுகிறோம். பொய் சாட்சி சொல்லக்கூடிய ஒருவன் தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளும் போது தேவன் அங்கே மகிமைப்படுவாரா? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. பொய் சாட்சி சொல்லுகிறவருடைய வேலை தான் என்ன? குற்றம் ஏதும் செய்யாத ஒருவனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்வது, காணாததை கண்டதாக சொல்வது, கேளாததை கேட்டதாக சொல்வது, நடக்காததை நடந்ததாக சொல்வது. இப்படி பாவம் ஏதும் அறியாத ஒருவனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லுகிற ஒருவன் நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால் கிறிஸ்துவின் நாமம் அங்கே மகிமைப்படுமா இல்லை தூசிக்கப்படுமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அநேகர் இப்படித்தான் சொல்லிக் கொள்கிறார்கள், நான் நீதிமான், நான் நீதிமான் என்று. என் பெற்றோர் இந்த ஆலயத்தை கட்டினார்கள் என்று சொல்லுவார்கள். உன் பெற்றோர் ஆலயத்தை கட்டி இருக்கலாம், ஆனால் நீ இந்த ஆலயத்துக்காக என்ன செய்தாய் என்று தேவன் கேட்டால் அதற்கு பதில் என்ன? பெற்றோர் செய்த நன்மை பெற்றோருக்கு, அதன் விளைவு அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் நன்றாக இருக்கலாம். நீங்கள் நன்மை செய்யவில்லை என்றால் அதனுடைய விளைவு என்னவாகும்? பாவம் செய்கிற ஆத்துமா தானே மரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் தானே. அப்படி இருக்கும்போது தேவன் சொல்லுகிறார், நன்மை செய், நன்மை செய், நன்மை செய் என்று. இப்படியாக நீதிமொழிகள்ல 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இப்படி ஒரு வசனத்தை நம்ம படிக்கிறோம் அல்லவா? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று. நீங்க கேட்கலாம், ஏழைக்கு இறங்கிய பிறகு கர்த்தர் எப்படி அதை திரும்ப கொடுப்பார் என்று. கர்த்தர் அதை இரட்டிப்பாக கொடுப்பார். பரலோக ராஜ்யத்திலே நமக்காக வாசலை திறந்து வைத்துக் கொண்டு காத்திருப்பார். இந்த உலக வாழ்க்கையை போல அல்ல அந்த உலக வாழ்க்கை. அந்த உலகம் மிகவும் மாறுபட்டது. இந்த உலக வாழ்க்கையிலே துன்பம் உண்டு, துக்கம் உண்டு, வேதனை உண்டு, கவலை உண்டு. இத்தனையும் நாம் சகித்துக் கொண்டு வாழ வேண்டும். தேவனுக்காக நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் ஒருவேளை நாம் அவமானப்பட்டால் கூட அதை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நன்மை செய், என்றென்றும் நிலைத்திருப்பாய். இங்கே ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தீமையை விட்டு விலகி, நம் முன் தீமையான காரியங்கள் இருக்குமாக இருந்தால் அதை விட்டு விலகிவிட வேண்டும். ஏனென்றால் உலகத்திலே நன்மை உண்டு, தீமை உண்டு. உலகம் மனிதனை பாதாளத்துக்கு நேராக அழைத்து செல்லக்கூடியது. கடவுளால் உருவாக்கப்பட்ட மனிதனை எப்படியாவது அழித்து விடலாமா என்று இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் சுற்றி சுற்றி வருவான். பேதுரு சொல்வது போல, கர்ச்சிக்கிற சிங்கம் போல வாயை பிளந்து கொண்டு அவன் காத்திருக்கிறான். அவனுடைய வாய்க்குள் விழுந்து விடக்கூடாது. அப்படியாக நாம் அவருடைய வாய்க்குள் விழுந்து விட்டோம் என்றால் அதன் பிறகு அந்த நித்திய ஜீவன் இல்லவே இல்லை. இந்த உலக வாழ்க்கையோடு கூட முடிந்துவிடும்.
இந்த உலக வாழ்க்கையிலே நாம் மரணம் அடைவோம் அல்லவா? இது முதலாம் மரணம். இந்த முதலாம் மரணத்தை மரணம் என்று நினைக்கவே கூடாது. உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் மரித்துத்தான் ஆக வேண்டும். நன்மை செய்தேன், தர்மம் செய்தேன், அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன், ஆகவே நான் இந்த உலகத்திலே உயிரோடு இருப்பேன் என்று ஒருபோதும் நினைக்க கூடாது. நாம் இங்கே இப்பொழுது செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளுக்கும் பலன் உண்டு. அந்த பலன்தான் என்றென்றைக்கும் நாம் தேவனோடு கூட அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இடம். ஆம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அந்த இடம் எப்படிப்பட்டது? அந்த இடம் எப்படிப்பட்டது? ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கே புசிப்பும் குடிப்பும் இல்லை, அங்கே நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கும் என்று. பாருங்க, என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த உலகத்துல என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். சமாதானத்தின் தேவனாகிய இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறபடியினாலே நாம் அங்கே சமாதானத்தோடு கூட இருப்போம். இந்த உலகத்திலே எத்தனை பேருக்கு சமாதானம் இல்லை. சமாதானத்தை தேடி தேடி அலைகிறார்கள். ஆனால் அங்கே எப்பொழுதும் சந்தோஷம் மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அதனால் தான் ஆரம்பத்திலே நான் கேட்டேன், சந்தோஷமா இருக்கிறீங்களா? எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இங்கேயும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அங்கேயும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இங்கே மாத்திரம் அல்ல, இங்கே சந்தோஷமாக இருக்கிறவர்கள் அங்கே சந்தோஷமாக இருப்பார்கள் என்று சொல்லவே முடியாது. டாடா மரித்து போறார். அவர் நன்மை செய்தார், அநேக நன்மைகளை செய்தார். அவர் மரித்து போனார். அவர் நன்மை செய்தாரே, ஏன் அவர் நீண்ட நாள் வாழவில்லை என்று நாம் கேட்கக்கூடாது. இந்த உலக வாழ்க்கை தற்காலிக வாழ்க்கை, எல்லோருக்கும் மரணம் உண்டு. ஆக இந்த உலகத்திலே வாழக்கூடிய அந்த கொஞ்ச நாளிலே நாம் நம்மால் இயன்ற நன்மைகளை யாருக்காவது எப்படியாவது எந்த நேரத்திலாவது செய்துவிட வேண்டும். நன்மை செய்யும்படி திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவனுக்கு செய்யாமல் இராதே என்று வேதம் சொல்லுகிறது. இதை மனதில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். எந்த நேரமும் இப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பு கிடைக்காது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் தந்த ஆவி நமக்குள் இருக்கிறது. நாம் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம் நன்மை செய்யாதபடிக்கு இருளில் நடந்தால் அவரோடு கூட ஐக்கியமாயிருக்கிறோம் என்று சொல்லிவிட முடியுமா? அநேகர் இருளில் தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இருளில் நடக்கிறார்கள் என்றால் தவறான வழியில் நடக்கிறார்கள் என்று. நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை மிகவும் நேசிக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகளை நேசிக்கிறது போல பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று பெற்று விரும்புவது உண்டல்லவா? பிள்ளைகள் தவறு செய்தால் கண்டிப்பது உண்டல்லவா? எந்நேரமும் தன்னுடைய பிள்ளைகள் நல்வழியில் போக வேண்டும் என்று விரும்புவது உண்டல்லவா? அப்படித்தான் நம்முடைய தேவனும் விரும்புகிறார். நம்மிடத்தில் குற்றம் உண்டு, குறைகள் உண்டு, ஆனால் மன்னிக்கும் அதிகாரமும் அவருக்கு உண்டு. அநேகர் இப்படியாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், எந்த பாவமும் செய்தாலும் தேவன் மன்னித்து விடுவார் என்று. எந்த பாவமும் செய்தாலும் அவர் மன்னித்து விட மாட்டார். மன்னிக்கிற அதிகாரம் அவருக்கு உண்டு உண்டு உண்டு. ஆனால் அதற்கு ஒரு அளவு உண்டு. பாவத்தை மன்னிக்கும் அதிகாரம் எனக்கு உண்டு என்று சொல்லி இருக்கிறாரே, அதே நேரத்திலே பாவிகளே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று தான் சொல்லியிருக்கிறார். மனம் திரும்ப சொல்லியிருக்கிறார். ஆக மனதில் பதிவு செய்து கொள்ளுங்கள். பரலோக ராஜ்யத்திலே என்றென்று நினைத்திருக்க, தேவனுடைய ராஜ்யத்திலே வாசம் செய்ய, அவரோடு கூட நாம் அமர்ந்திருக்க, 1000 ஆண்டு அரசாட்சியில் அவரோடு கூட மகிழ்ந்திருக்க நாம் இந்த உலகத்தில் வாழும் போது நன்மை செய்பவர்களாகவே வாழ வேண்டும். இதனால் தான் பவுலடியார் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருப்பீர்களாக. தளர்ந்து போகாதிருந்தால் என்ன செய்வீர்கள்? அதனுடைய பலனை அடைவீர்கள். தளர்ந்து போகாதிருந்தால் அதன் பலனை அடைவீர்கள் என்று. ஆம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே,
நாம் நம்முடைய வாழ்க்கையை நன்மை செய்பவர்களாய் வாழ்வோமா? நம்மை பார்த்து மற்றவர்கள் இவன் கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் வாழ்வோமா? இயேசுவின் பிள்ளை, இவன் கிறிஸ்தவன், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவன் என்று மற்றவர்கள் சொல்லும்படியாக வாழ்வோமா? நம் நிமித்தம் கர்த்தர் கனமடைய வேண்டும். நம்முடைய நிமித்தம் அவர் மகிமை பெற வேண்டும். நம்முடைய நிமித்தம் அவருக்கு புகழ்ச்சி ஏற்பட வேண்டும். ஆம், கிறிஸ்து உண்மை இதுதான். அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால், அவரை கனம் பண்ண வேண்டும் என்றால், அவருக்கு புகழ்ச்சியை உண்டு பண்ண வேண்டும் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் எப்படி வாழ்ந்தாரோ அப்படியே நாமும் அவரை போல நன்மை செய்பவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். கிடைத்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலம் பொன் போன்றது. மீண்டும் இப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பு கிடைக்காது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் நமக்காக சமீபமாக இருக்கிறது. அவர் வாசலில் நின்று கொண்டிருக்கிறார். மகனே, மகளே வா என்று அவர் கரங்களை நீட்டிக் கொண்டிருக்கிறார். அவர் கரத்தை பிடிப்பதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளுவோம். அவருடைய நீதியின் வலது கரத்தை நாம் பிடிப்பதற்கு நம்முடைய கரத்தை தகுதிப்படுத்திக் கொள்ளுவோம். நம் கரங்கள் நன்மை செய்யும் கரங்களாக, நம்முடைய உள்ளம் நன்மையே நினைக்கக்கூடிய உள்ளமாக, நம்முடைய கண்கள் தீமையை பாராத கண்களாக இருக்கும்படியாக நம்மை பாதுகாத்துக் கொள்வோமா? அப்படியாக நாம் செய்தோம் என்றால் நாம் என்றென்றும் தேவனுடைய ராஜ்யத்திலே நிலைத்திருக்க முடியும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமும் மகத்துவமும் வல்லமை நிறைந்த எங்கள் பரலோக தந்தையே, இந்த அருமையான வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. நீண்ட நாளுக்கு பிறகு தேவமே உம்முடைய வார்த்தையை இந்த இடத்திலே எடுத்து சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. நீர் மிகவும் நல்லவர். உம்மை போல் ஒரு தேவன் இந்த உலகத்தில் இல்லை ராஜா. பூமியிலுள்ள சகல ஜாதிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் நான். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று சொன்னீரே ராஜா. நீர் அற்புதங்களை செய்கிறவர், நீர் அதிசயங்களை செய்கிறவர். உம்மாலே எல்லாம் ஆகும். நீர் சொல்ல ஆகும். நீ கட்டளையிட நிற்கும். தேவி, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த உலகத்திலே வாழும்போது உமக்கு பிரியமான வழியிலே வாழவும், உம்மை போல நாங்களும் கூட நன்மை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துபவர்களாக, அதன் பயனாக உம்மோடு கூட உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் உம்மோடு சேர்ந்து வாழ்வதற்கு தகுதியுடையவர்களாக எங்களை மாற்றும் ராஜா. இதோ உனக்கு முன்னே போய் கூணலான பாதைகளை செவைப்படுத்துவேன் என்ற உம்முடைய வாக்கு தத்தத்தின்படி தேவமே நாங்கள் போகும் வழியை செப்பனிட்டு தார் ராஜா. எங்கள் எண்ணங்கள், எங்கள் செயல்கள், எங்கள் சிந்தனைகள் அனைத்து உமக்கு நேராக இருக்கட்டும் ராஜா. எங்களை சுத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், உமக்கு பிரியமான காரியங்களை செய்யும்படியாய் செய்யும். என்றென்றும் நன்மை செய்பவர்களாக எங்களை மாற்றும். அப்படியாய் நீர் உமக்குள் எங்களை வாழ செய்து உம்முடைய ராஜ்யத்துக்கு எங்களுக்கு நேராக அழைத்து செல்லும்படியாய் வேண்டுகிறோம். துதிக்கன மகிமைத்து உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்கும் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.